ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைலா டிசைன்ஸ். இன்றைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லில்லி ஃப்ளார் மாதிரி ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோலும் ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோலும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த பிக் லீஃபுக்கு நான் வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போது லைட்டாக சென்டரில் நம்ம ஒய் ஷேப்புக்காக டிவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும். ஏன்னா இது ரொம்ப பிக் லீஃபாக இருக்கிறதுனால இந்த 2 பார்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒய் ஷேப் கேபிட்டல் ஒய் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட்டில் வந்து நம்ம ஹாஃப் லீஃப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்டு நான் டபுளாக எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு கேபிட்டல் ஒய் மாடல் தான் நம்ம கொண்டு வரணும். அப்படியே எடுத்து இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச், அகைன் செயின் ஸ்டிச்சு, கீழ் நோக்கி சிங்கிள் பட்டன் ஹோல், ஆப்போசிட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. கேபிட்டல் ஒய் மாடலில் வரணும். இங்கே முடிக்கும்போது ஒரு குட்டியாக போட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போடணும். ஆப்போசிட்லேயும் என்ன பண்ணணும், ஒய் வந்து நமக்கு மேல் பகுதியில் தான் வரணும். அப்போ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட் எனக்கு இங்கே செயின் ஸ்டிச்சு, கீழே லைட்டாக சிங்கிள் பட்டன் ஹோல், மேல் நோக்கி ஒய், ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு, எந்த எந்த இமேஜில் வேணாலும் நான் அப்ளை பண்ணலாம். பட் அந்த டிசைனை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸே. ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நான் என்ன வந்திருக்கு, ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் நான் வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் தான் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தது ஸ்டார்டிங்கில் வீடியோவில் இங்கே ஸ்ட்ரிப்டு அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து என்னென்னா, நம்ம கேபிட்டல் ஒய் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஸ்ட்ரிப்டு யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோல் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் பார்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோல் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் கேமரா வந்து பக்கம் மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கத்தில் எனக்கு வரணும் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து ஒய் இங்கேயும் வரலாம், கீழேயும் வரலாம். அதாவது ஒய் வந்து நான் மேலேயும் எடுத்துக்கலாம், கீழேயும் எடுத்துக்கலாம். நான் ஒய் வந்து மேலே வர மாதிரி எடுக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு, ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படியே சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக்கு, ஆப்போசிட்டில் பேக்கு, சின்ன ஸ்பேஸாக இருக்குங்க. அதனால் அப்படி கரெக்டாக எடுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஆப்போசிட்டில் பேக். அடுத்து வந்து கரெக்டாக ஸ்லாண்டிங்கில் கீழே சிங்கிள் பட்டன் ஹோலு, அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரேன்.
கீழே சிங்கிள் பட்டன் ஹோலு அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரோம். அப்படியே ஆப்போசிட்டில் பேக். ஸோ இங்கே வந்து நம்ம ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோல், அதாவது ஸ்மால் ஒய் மாடல் அப்ளை பண்ணுறோம். இப்போ சின்னதாக கொண்டு வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு சின்னதாக முடிக்கிறேன் பாருங்கள். அந்த இருக்க ஸ்பேஸை நம்ம பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து லெஃப்ட்டில் ஸ்லாண்டிங் வர மாதிரியும் இதில் ரைட்டில் ஸ்லாண்டிங் வர மாதிரியும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பெட்டலுக்கும் வந்து இன்வெர்டட் ஒய் அப்ளை பண்ணலாம் நம்ம. அதாவது என்னன்னா இப்படி ஆப்போசிட்டில் ஸோ இன்வெர்டட் ஒய் அப்ளை பண்ணுறேன் நான். இப்போ இந்த லைட்டான ஸ்பேஸ்க்கு பாருங்கள் ஒரு ஸ்லாண்டிங் லைனு அப்படி கீழேருந்து மேலே இழுத்து இந்த கார்னரில் கொண்டு வந்து எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பட் அது ஒய் ஷேப்பாகவும் நமக்கு இருக்கணும். இப்போ இங்கேயும் வந்து இன்வெர்டட் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 2லையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஒய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கலாம், இதில் கேபிட்டல் ஒய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் இன்வெர்டட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லாண்டிங்கு ஸ்ட்ரெயிட் லைன் அங்கேருந்து இங்கே. ஸோ இங்கே வந்து இந்த லீஃபில் ஒய் கீழே வருது. அப்போ இந்த லீஃப்லேயும் ஒய் வந்து நமக்கு கீழே வரணும். ஒய் கீழே வரணும் எனக்கு அப்படின்னா நான் இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். யோசிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஆப்போசிட்டில் ஒரு ஸ்லாண்டிங்கு குட்டியாக எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டெம் ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டெம்மு. அந்த ஸ்டெம்மோட டென்சிட்டி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை சின்னதாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ணியிருக்கோம். இது 4லேயும் ஹாஃப் லீஃப் பட்டன் ஹோலு, இங்கேயும் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கேபிட்டல் ஒய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். தென் நடுவில் ஸ்டெம் ஸ்டிச் அப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம். இன்றைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.